நான் எவ்வளவோ கெஞ்சும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா. அது கூட பரவாயில்ல, இந்த ஷியாம் இருக்கால அவனண்ட போய் என்னால மாமியாருக்கு அடங்கின மருமக மாதிரி எல்லாம் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாடா. ராதிகாவோட நடவடிக்கை ஏதோ மாறின மாதிரி தெரியுது. என்னண்ட மரியாதை குறைவா அவ நடந்துட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு எப்படி நடந்துண்டா. அம்மா, அவ ஏதோ யதார்த்தமா போக வேண்டாம்னு சொன்னது உனக்கு தப்பா தோணிருக்கு. அதை பத்தியெல்லாம் ஃபீல் பண்ணாதம்மா. ஏண்டா, ஒருத்தர் பேசுறத வச்சும் அவ முகத்தை பார்த்தும் அவ என்ன நினைக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாதா? நிச்சயமா ராதிகாண்ட ஏதோ மாற்றம் இருக்கு. ராதிகா உன்னை பார்க்க ஸ்வீட் ஸ்டாலுக்கு வரதா சொன்னா. அவளண்ட சொல்லு, நான் எதை சொன்னாலும் அவ மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன், மாமியாருங்கிற அதிகாரத்துல சொல்லலன்னு அவளுக்கு புரியும்படியா சொல்லுடா. அம்மா, உண்மையை சொன்னா ராதிகாக்கு என்னை விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும்மா. கண்ணா, உனக்கும் ராதிகாவுக்கும் நடக்கிற கல்யாணத்துல எந்த எசைக்கேடும் நடந்துடக்கூடாதுடா. இந்த ஆத்துல ஒன்னையும் என்னையும் தவிர உங்க அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் கூட இந்த சம்பந்தம் பிடிக்கவே இல்லை. மத்தவாளை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா ராதிகாவுக்கு மட்டும் பிடிக்காம போயிடக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தது நம்ம சொந்த பந்தமெல்லாம் என்ன ரொம்ப கேவலமா பாப்பாடா. அதை என்னால தாங்கிக்க முடியாது. அம்மா, ராதிகா இங்க தானே வரேன்னு சொல்லியிருக்கா. வரட்டும், நான் அவகிட்ட பேசுறேன். நீ பூ கொடுத்து அவ வேண்டான்னு சொன்னது எந்த தப்பான எண்ணத்துலயும் இல்லைங்கிறத உன்கிட்டயே வந்து நேரா சொல்றேன். சரியா? கண்டதை யோசிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதம்மா. கண்ணா, எல்லாம் உன் கையில தாண்டா இருக்கு. ராதிகா இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வரணும், அவளை என் கையில வச்சு தாங்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறத எடுத்து சொல்லு அவளுக்கு. சரி, நான் போனை வைக்கிறேன். சரிம்மா. இந்தாங்க. கண்ணன், ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? நிறைய வேலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் அதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். இங்க பேச வேண்டாம், வெளில எங்கேயாவது போய் பேசுவோம். சரி தம்பி, கொஞ்சம் கடையை பார்த்துக்கப்பா. சரிங்கண்ணா. நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். அம்மா பூ கொடுத்தாங்க, நான் அதை வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னேன், அதானே? ஆமா ராதிகா, அம்மா ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணா. நீ கோவமா வேற பேசியிருக்க. ஏன் ராதிகா இப்படியெல்லாம் நடந்துக்கிற? என்ன பிடிக்காம போகணுங்கிறதுக்காக. என்ன பிடிச்சதுனால தானே ருக்குவ உங்க அம்மாக்கு பிடிக்காம போச்சு. ராதிகா, உன்னை பிடிச்சதுக்கும் ருக்குவை பிடிக்காம போனதுக்கும் காரணம் வெவ்வேற. தெரியும், உங்க ரங்கநாதன் மாமா அவர் பண்ண தப்புக்கு பாவம் ருக்கு என்ன பண்ணுவா? அது இப்போ தேவையில்லாத விஷயம். நீ பூ வாங்காம கோச்சின் வந்ததுக்கு அம்மா ரொம்ப அப்செட்டா இருக்கா. நீ போய் அம்மா கிட்ட சாரி கேட்டு பூ வாங்கி வச்சுக்கோ. முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னில இருந்து உங்க அம்மாக்கு பிடிக்காத நான் செய்ய போறேன். அவங்க கிட்ட இருந்து நான் விலகி நிக்க போறேன். ராதிகா, அம்மா உனக்காக எதையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கா. நீ இப்படி விலகி போனா அம்மாவால தாங்கிக்க முடியாது. இப்பவே தாங்கிக்க முடியாதவங்க நான் ஒட்டு மொத்தமா விலகி போகும்போது எப்படி தாங்கிப்பாங்க? ராதிகா, நீ மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கிற. யாரு? நானா? ருக்குவ பாக்கணும்னு வர சொல்லிட்டு ஆசையா பல கனவுகளோட வந்த அவகிட்ட ஒரு வார்த்தை கூட ஆறுதலா பேசல. உங்களுக்காக உயிரை கொடுக்க தயாரா இருந்த அவகிட்ட நல்லா இருக்கியான்னு கூட கேட்கல. இது மனிதாபிமானமா? வந்தவகிட்ட ராதிகா அமர் காதல் விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதன்னு உங்களுக்கு தேவையானதை மட்டும் பேசி அனுப்பியிருக்கீங்க. அத கூட அவ பாசிட்டிவா தான் எடுத்துக்கிட்டு இருக்கா. என்ன சொல்லிருக்கா தெரியுமா? என் மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் உரிமையிலையும் தானே அவரு என்கிட்ட அப்படி சொன்னாரு, அதை நான் காப்பாத்துவேன், அது போதும் எனக்குன்னு சொல்லிருக்கா.
ராதிகா நான் ருக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும் அதை தனக்கு சாதகமா எடுத்துட்டு என்னையே நினைச்சிட்டு இருப்பா. அதனாலதான் அப்படி பேசல. தப்பு கண்ணன். ருக்குவை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசினாலும் சரி பேசாட்டாலும் சரி உங்களையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. நீங்க திட்டினா கூட அத சந்தோஷமா ஏத்துப்பா. உங்களை அவ கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கா. கடவுள் வராட்டாலும் நம்ம கிட்ட பேசாட்டாலும் நம்ம பக்தி வைக்கிறது இல்லையா, அது மாதிரி. முட்டாள்தனம். எது கடவுளை நம்புறதா? இல்ல, நான் கிடப்பேன் நம்புறது. ஏன் கிடைக்க மாட்டீங்க? ஏன்னா நான் எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னால அந்த சத்தியத்தை மீற முடியாது. சத்தியம்னா என்னங்க? இனிமே இத பண்ண மாட்டேன், இந்த ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு உறுதி கொடுக்கறதானே? அப்படி கொடுக்க போற சத்தியம் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கோ கெட்டது நடக்காம தடுக்கிறதுக்கோ இருந்தா நல்லது. ஆனா நீங்க பண்ணி கொடுத்த சத்தியத்துல இது ரெண்டுமே இல்ல. சொல்ல போனா உங்க அம்மாவோட பகைதான் இருக்கு. சத்தியங்கிறது நல்லதுக்காக பண்றது. காந்தி அவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணாரு, பொய் சொல்ல மாட்டேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன், மது அருந்த மாட்டேன்னு. அதுல நல்லது இருக்கு. நீங்க பண்ண சத்தியத்துல என்ன நல்லது இருக்கு? ருக்கு கிட்ட ராதிகா அமர் விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அதுல என் காதுல கட்டி காப்பாத்துற எண்ணமா இருந்தது இல்லையே. வெளியில தெரிஞ்சா உங்க அம்மா பாதிக்கப்படுவாங்க, அதானே உங்க எண்ணம். கண்ணன், நான் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. என்னால காதலுக்காக உயிரெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா ருக்கு கொடுக்க தயாரானவ. அவ காதல நீங்க ஏத்துக்கிறதா நல்லது. தப்பா நினைக்கலனா நான் ஒண்ணு கேக்குறேன். என் மேல ஆசைப்பட்ட நீங்க நான் வேற ஒருத்தரை லவ் பண்றதுனால தானே விட்டு கொடுத்தீங்க. இதுவே நான் வேற யாரையும் லவ் பண்ணாம ருக்கு வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் பிரச்சனை இருந்த மாதிரி எங்க வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் பகை இருந்தா என்ன பண்ணுவீங்க? நடக்கிறது நடக்கட்டும்னு என்ன தூக்கிட்டு போய் தாலி கட்டியிருக்க மாட்டீங்க? அது வந்து ஒருவேளை நடக்கலாம் இல்லையா? ஆம்பளை அப்படி செஞ்சிடலாம், காதல்ல தான் வீரத்தை காட்டலாம். ஆனா பொண்ணு சாவல தான் காட்ட முடியும். ருக்குவும் அதை தான் செய்ய முயற்சி பண்ணிருக்கா. ராதிகா, நீ சொல்றதெல்லாம் நியாயமாவே இருக்கலாம். ஆனா எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே. அவ பேச்ச நான் என்னைக்குமே மீற மாட்டேன். உன் விஷயத்துல தான் அம்மா பேச்ச மீறி இருக்கேன். ஆனா அதுதான் கடைசி தடவையா இருக்கட்டும் நான் நினைக்கிறேன். சரி, நீங்க மீற வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இனிமே உங்க அம்மாவுக்கு பிடிக்காதவள நடந்து இவளை விட ருக்கு எவ்வளவோ மேல், நாம தப்பு கணக்கு போட்டுட்டோம், ருக்குவையே மாட்டு பொண்ணா கொண்டு வருவோன்னு உங்க அம்மா சொன்னா நீங்க சரின்னு சொல்லுவீங்கல்ல? நடக்கிற காரியம் இல்ல இது. ஒருவேளை நடந்தா பார்க்கலாம். இது போதும், இது போதும் கண்ணன். ருக்குவுக்கு உங்க மனசுல ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ராதிகா, நீ அவசரப்பட்டு ருக்கு கிட்ட எதையாவது சொல்லி அப்புறம் ஏதாவது விபரீதம் ஆயிட போறது. சொல்ல மாட்டேன் கண்ணன். அம்மா ஏத்துக்கிட்டா ருக்குவை நீங்க ஏத்துக்க தயாரா இருக்கீங்கல்ல, அது போதும் எனக்கு. என் மேல வெறுப்பு வந்து ருக்கு மேல பாசம் வர வைக்கிறேன். ராதிகா, அம்மா மனசை உடைச்சிடாத. மனசை உடைக்க மாட்டேன், தெளிய வைக்க போறேன். வாங்க போலாம். உயிர் இருக்கிறது தெரியும், போறது எப்படின்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க மேல காதல் எப்ப வந்ததுன்னு எனக்கு தெரியல.
கடவுளே. மணி 7 ஆயிடுச்சே. என்ன இன்னைக்கு இப்படி தூங்கிட்டேன்? ஆ? ஆ. இன்னைக்குன்னு பார்த்து தூங்கி தொலைச்சிட்டேன். ஏண்டி, மணி 7:30 ஆக போகுது. என்ன கொஞ்சம் எழுப்ப கூடாதா? நான் எப்ப டிஃபன் பண்றது, நீ எப்ப ஆபீஸ்க்கு கிளம்புறது? இன்னைக்குன்னு பார்த்து ஸ்டவ் மக்கர் பண்ணுது. ஐயோ, ஏண்டி இன்னும் நின்னுகிட்டு இருக்க? போய் ஆபீஸ்க்கு கிளம்பு. நான் காஃபி போட்டு கொண்டு வரேன், போ. சரியாவே எரிய மாட்டேங்குது. என்னடி இன்னும் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? டைம் பீஸ் 1 hour ஃபாஸ்ட்மா. நீ கரெக்டான டைம்க்கு தான் எழுந்திருச்சிருக்க. 1 hour ஃபாஸ்டா? ராத்திரி எல்லாம் சரியா தானே இருந்தது. எது எப்ப நடக்கும்னு யாருக்குமா தெரியும்? எல்லாம் திடீர்னு நடக்கிறது தானே. என்னடி, நான் ஒண்ணு கேட்டா நீ ஏதோ பதில் சொல்ற. சரி சரி, இந்த காஃபியை குடி. நான் இட்லியை ஊத்துறேன். உனக்கு டைம் இருக்குல்ல, சட்னி அரைச்சிடு. எனக்கு டைம் இல்லம்மா, நான் கோயிலுக்கு போறேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் கிடையாது, வெள்ளிக்கிழமையும் கிடையாது. கோயிலுக்கு போறேன்னு சொல்ற? கோயிலுக்கு போறதுக்கு எதுக்குமா நாள் கிழமை எல்லாம் பாத்துக்கிட்டு? எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. அது இல்லையே, இன்னைக்கு உன் நடவடிக்கை சரியில்லை. அடிச்சு போட்ட மாதிரி 8 மணி வரைக்கும் தூங்குவ. அவசர அவசரமா பாதி சாப்பிட்டு சாப்பிடாம ஆபீஸ்க்கு கிளம்புவ. இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துச்சு குளிச்சு ரெடி ஆயிட்ட. என்ன விஷயம்? அத சொன்னேன்ல, கோயிலுக்கு போறேன்னு. அடியே, நான் உன்னை பெத்தவடி. உன்னோட ஒவ்வொரு அசைவையும் வச்சு நீ என்ன நினைக்கிறேங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். உதட்டுல சிரிப்பு இருந்தா அது வெளியே சொல்லக்கூடிய சந்தோஷம். கண்ணுல சிரிப்பு இருந்தா வெளியே சொல்லாம உள்ளுக்குள்ளேயே ஏதோ சந்தோஷம் இருக்குன்னு அர்த்தம். உன் கண்ணுல சிரிப்பு இருக்கு, சொல்லு என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா. நானும் உன் வயசை தாண்டி வந்தவதான், மறைக்காம சொல்லு. நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்புறமா நான் சொல்றேன். என்னடி குண்ட தூக்கி போடுற? ஐயோ, நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்லம்மா. நீ முதல்ல மன்னிச்சிட்டேன்னு சொல்ல. முதல்ல விஷயத்த சொல்லு, அப்புறம் மன்னிக்கிறத பத்தி யோசிப்போம். அது வந்து, நீ சந்தேகப்பட்டு பயந்த மாதிரி நானும் ராகவனும் நட்புங்கிற எல்லையை தாண்டி காதலிக்கிறோமா? நான் பேச்ச தட்டவே இல்லம்மா. எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே வரல. ஆனா அவருக்கு வந்துருச்சுமா. அதை வெளிப்படுத்துறதுக்காக எனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. எழுதி வச்சிருக்காரா? ஆமாம்மா, அத எனக்கு கொடுக்கணும்னு அவர் என்ன தேடி இருக்காரு. நான் ஆஃபீஸ் வெளியில போயிட்டேன்னா அவர் அப்படியே அதை டேபிள்ல வச்சுட்டு போயிருக்காரு. அவருக்கு தெரியாம நான் அதை எடுத்து படிச்சிட்டேன். அநேகமா இன்னைக்கு அதை கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சௌந்தர்யா, நான் காதலுக்கு எதிரி இல்லம்மா. அதுக்கும் ஒரு வரமுறை இருக்கு. அவங்க வசதிக்கும் அந்தஸ்துக்கும் நீ ஏத்தவில்லம்மா. அம்மா, காதலுக்கு அந்தஸ்து வசதி எதுவும் கிடையாதுமா. ஆனா வாழ்க்கைக்கு அதெல்லாம் தேவை. கோழிக்கு ரெக்க இருக்குங்கிறதுக்காக ஒசரத்துல பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுமா. அம்மா, ராகவன் ரொம்ப நல்லவர். தன்னோட சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுறவர். அதுக்கு துணையா நான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. உன்னோட அனுபவத்துல வேணா பணக்காரங்க ஏமாத்துறவங்களா இருந்திருக்கலாம். ஆனா ராகவன் அப்படி இல்லம்மா. சௌந்தர்யா, உன் வாழ்க்கையை நீ முடிவு பண்ண எல்லா உரிமையும் சுதந்திரமும் உனக்கு இருக்கு. ஒரு நிமிஷம் அவசரப்பட்டு வாழ்க்கை பூரா வேதனைப்படாதம்மா. ஒரு அம்மாவா என்னால இப்ப இத மட்டும்தாம்மா சொல்ல முடியும். அம்மா, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது.
நான் சந்தோஷமா இருக்க போறத நீ பார்க்கதாம்மா போற. எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் இப்ப கோயிலுக்கே போயிட்டு இருக்கேன். வரேம்மா. பத்மஜா, ராதிகா வரல? வந்த எங்களை வான்னு கூப்பிடாத. வராத உன் மருமகளை பத்தி கேக்குறியா? இந்த ஆத்துக்கு போறோம் வரியான்னு கேட்டோம். தலைவலிக்கிறது வரலன்னுட்டா. நான் என்ன பண்றது? ஆக்சுவலா நாங்கள் நேரம் இங்கே வரதா இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போன வாரம் டெல்லியிலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆயிருக்கான். அவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அப்படியே உன்னையும் பார்க்க வரதா பிளான். ஒருவேளை இந்த வீட்டுக்கு மட்டும் வரதா இருந்தால் வந்திருப்பாளோ என்னவோ. ஏன் உன் மருமா வந்தாதான் எங்களுக்கு இந்த ஆத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமா? வந்தவாளுக்கு ஒரு வாய் காஃபி கூட கிடையாதா? ஏன் இந்த ஆத்துக்கு நீங்க புதுசா வரலா? நீங்களே போய் காஃபி போட்டு சாப்பிட்டுக்குங்க. ஏன் பத்து ஒரு மாதிரி பேசுற? ஆமா, இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஹாயா வந்து உக்காந்தேன். ஒத்த ஆளா எல்லா வேலையும் பாக்குறேன். எனக்கு எங்க ரெஸ்ட் கிடைக்கிறது? ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சுடுவா. எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வச்சு பாத்திரமெல்லாம் ஒழிச்சு போட்டு நான் வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள மணி 11 ஆயிடும். எனக்கு ஒத்தாசைக்குன்னு யாரு இருக்கா? அதான் ராதிகா இந்த ஆத்துக்கு வந்தா எனக்கு உதவியா இருக்குமே நினைச்சேன். ஜாதகத்தை காரணம் காட்டி கல்யாணத்தை தள்ளி போட்டேன். என் மாட்டு பொண்ணு உங்க ஆத்துல கொண்டு வச்சுட்டேன். என்ன பண்றதுமா, நேரம் அப்படி இருக்கே. உனக்கு ஒத்தாசைக்கு மருமக வேணும்னா பேசாத ராகவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி கூட்டு வந்து வச்சுக்கோ. என்னன்னா இது? அது உடனே நடக்கிற காரியமா? இப்ப என்னதான் பண்ணணுங்கிற நீ? அதுக்கு ஒரே வழி, என் மாட்டு பொண்ணு ராதிகா இந்த ஆத்துக்கு வரணும். நீங்க வேணா அங்கேயே இருங்கோ, அவளை இங்க கொண்டு வந்து விட்டுடுங்க. தாராளமா. நாங்களா வேண்டானோ, கூப்பிட்டு கொண்டு வச்சுக்கோ. நான் கூப்பிட்டா வருவாளோ என்னவோ. நீ கூப்பிட்டு அவ வரமாட்டேன்னு சொல்லிடுவாளா? இங்க பார் பத்மஜா, அவளுக்கு சாரி கட்டினா நன்னா இருக்குன்னு நீ சொன்னதுல இருந்து அவ சாரி தான் கட்டுறா. அப்படிதான் நானும் நினைச்சேன். கார்த்தால இங்க வந்திருந்தா, தலையில பூ இல்லாம இருக்காளே, பூ வச்சுக்கோன்னு கொடுத்தேன். வேண்டான்னு சொல்லிட்டா. கொஞ்சமாவது வச்சுக்கோன்னு சொன்னேன். தலை வலிக்கிறதுன்னு சொல்லி மறுத்துட்டா. நான் எவ்வளவோ கெஞ்சினே மண்ணி, வேண்டான்னு சொல்லிட்டா. நிஜமாவே அவளுக்கு தலைவலிதாமா. இப்போ இங்க வரதுக்கு கூட அவளுக்கு தலைவலிக்கிறதுன்னு ஆத்திலே படுத்துட்டாமா. நாளைக்கு அவளை வர சொல்லி நீயே கேட்டுக்கோ, தலைவலி உண்மையா பொய்யான்னு. அப்படியே அவளை உன் வீட்டுக்கு வர சொல்ற விஷயத்தை நீயே சொல்லு. அதானே, நாளைக்கு என்ன, இன்னைக்கே இப்பவே உன் மருமாளை வர சொல்றேன். அவன் வந்ததும் நேரடியா பேசி உன் பிரச்சனையை தீர்த்துக்கோ. ஒரு நிமிஷம் போன் பண்ணி கூப்பிடுறேன். ஹலோ ராதிகா, நான் தாண்டி அம்மா பேசுறேன். சொல்லுமா. இங்க பாரு, உன் மாமியாருக்கு நீ இன்னைக்கே இங்க வரணுமா. அவளால இழுத்து போட்டு எல்லா காரியத்தையும் செய்ய முடியலையா. ஒத்தாசைக்கு ஆள் வேணுமா. நான் என்னமோ உன்னை அவகிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு என்கிட்ட கோச்சுக்கிறா. ஆமா, கத்தல பூ கொடுத்தா கூட நீ வாங்கலையாமே. ரொம்ப ஃபீல் பண்றாடி. நீயே அவகிட்ட பேசு. நீயாச்சு உங்க மாமியாராச்சு, உங்க 2 பேருக்கு நடுவுல நான் யாரு? வா பத்மஜா பேசு. இதோ வராயிருடி. ஹலோ ராதிகா. உங்க எண்ணம் எனக்கு இப்பதான் புரியுது அத்தை. நான் ஏதோ மாட்டு பொண்ணுன்னு உருகி உருகி பழகுறீங்களே, உண்மையாவே பாசம் காட்டுறீங்கன்னு நினைச்சேன். இப்பதானே உங்க திட்டம் புரியுது. நீங்க என்ன மாட்டு பொண்ணா கூப்பிடல, ஒரு வேலைக்காரியா கூப்பிட்டிருக்கீங்க. சரிதானே அத்தை? ராதிகா